இது கர்த்தர் கொடுத்த குடும்பம், இது கர்த்தர் கொடுத்த வேலை, இது கர்த்தர் கொடுத்த வருமானம், இது கர்த்தர் கொடுத்த தொழில். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று நினைச்சு நீங்க மட்டும் வைராக்கியமா நில்லுங்க. நீங்க கொஞ்சம் சகிச்சுக்குங்க, நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க, நீங்க கொஞ்சம் தாழ்ந்துருங்க, நீங்க கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. நான் நம்புறேன் சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் இந்த தரிசனம் என்னுடைய தரிசனம் தான், இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் தான், இந்த வேலை என்னுடைய வேலை தான் நீங்க சொல்லுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதை நிலைப்படுத்துகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இப்போ நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னு வைங்களேன், டாக்டரா இருந்தீங்கன்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நானுங்களா, நான் வந்து டாக்டரா இருக்கேங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஹலோ, நான் யாராவது ஒருத்தரை நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்கும்போது, ஆமா நானுங்களா, நான் சும்மாங்க இந்த மாதிரி இல்லை டாக்டரா இருக்கேங்க, நம்ம ஒரு சின்ன கிளினிக் வச்சிருக்கிறாங்க நான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறது கேட்டிருக்கீங்களா? இல்லை அவங்க அம்மா அப்பாட்ட போய் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அப்படியே என் மூத்த பையனை அது என்னமோ டாக்டராக இருக்காங்க அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? என் பையன் டாக்டருங்க. நம்ம கேட்கவே வேண்டாம், டாக்டராக இருக்க நிறைய பேர், நான் ஐ ஆம் டாக்டர், நான் டாக்டராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த டாக்டராக இருக்கேன் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு என்ன வார்த்தை? ரொம்ப கௌரவமாக இருக்குது, அந்த வேலை ரொம்ப கௌரவமாக இருக்குது. ஆனால் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்களா, ஒரு பழைய இரும்பு கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கங்களேன், ஒரு செகண்ட் ஹேண்டாக போகிற இடத்துல எல்லாம் பழைய பேப்பர் கடை இந்த மாதிரி வச்சுருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் கணவனார் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் தயங்குவாங்க. அதுவும் டைரக்டாக பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க, பழைய பிளாஸ்டிக் பொருளை வாங்குறான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்கிராப். எங்க கணவன் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்றாரு, எங்க அப்பா வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்றாரு, நான் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னா அந்த வேர்டு என்ன வேர்டா இருக்குது? ரொம்ப கௌரவமான வேர்டா இருக்கிறது மாதிரி நினைச்சு சொல்றாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், டாக்டரா இருக்கிற ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாசம் வந்து ஒரு 75,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த பழைய இரும்பு கடை வச்சிருக்கிறவரு ஒரு மாசம் எவ்வளவு சந்திப்பார்? 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பார். இப்போ சொல்லுங்க, எந்த வேலை பெரிய வேலை? என்ன வாயில வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எந்த வேலையில ரொம்ப வருமானம் அதிகமா இருக்குது? எந்த வேலை செஞ்சா ஈஸியா செட்டில் ஆயிடலாம்? கேட்கல. எந்த வேலை செஞ்சா ஊழியத்துக்கு பாஸ்ட் கூப்பிட்ட உடனே வந்துடலாம்? எந்த வேலை வச்சா டக்குன்னு ஒரு லீவ் போட்டு வெளியூர் போகலாம்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டாக்டர் வேலை பெரிய வேலையா, பழைய இரும்பு கடை வேலை பெரிய வேலையா? ஆனா நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த கௌரவம், அந்த மதிப்பு. அதுக்காக டாக்டரா இருக்க வேணான்னு சொல்லலை, அது கௌரவமான வேலை தான், அது நல்ல வேலை தான். என்னன்னா அது ஒரு மதிப்புக்குரிய வேலை தான், ஒரு சீட்ல உட்கார்ற மாதிரி வேலை தான். ஆனா அந்த வேலையும் நல்ல வேலை, அதே போல இந்த வேலையும் நல்ல வேலை. அந்த வேலையின் நிமித்தமாய் ஒரு மனுஷன் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமோ அதே ஆசீர்வாதத்தை இந்த வேலையின் மூலமாகவும் இருக்க முடியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இது சரியில்லை, இது அங்க இல்லை, இந்த மாதிரி நினைச்சு வந்து நீங்க மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் கேடல்ல, யாருக்கும் கேடு தெரியுமா? நம்முடைய வருகிற அடுத்த சன்னதி இருக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா நிலையா ஒண்ணுல இருக்கவே மாட்டாங்க. அவங்களும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ஸ்கூல் பாருங்க, இந்த ஸ்கூலை வந்து ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியாச்சா, அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமா ஒரு ஸ்கூலை ஒரு டைம் சேஞ்ச் பண்றது தவறல்ல. ஆனா இது இங்க பிடிக்கல, அது இங்க பிடிக்கல, இந்த டீச்சர் பிடிக்கல, இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல, இந்த டாய்லெட் பிடிக்கல, இப்படியே மாத்திட்டே இருந்தா எந்த இடத்துலையும் நம்மால்
நிலைவரமா என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, உன்னுடைய காலூன்றி நீ நில் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ காலூன்றி நில், நீ உறுதியாய் நில், நீ அமைதியாய் அந்த இடத்துல நில், நீ ஆண்டவரிடத்திலே கிருபையை கேள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்திலிருந்து உங்களை வளர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நிலைவரமான கிருபையை எனக்கு தருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இனி நான் ஒரு நாளும் அலைந்து திரிவது இல்லை. கர்த்தர் என்னை ஒரு நாளும் அலைந்து திரிகிறதற்கு விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அவர் வாக்கு அவர் மாறாதவர். என்னை ஒரு உறுதியான இடத்திலே என்னை நிலைவரமாய் நிற்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 2 கரங்களையும் மேல உயர்த்தி கர்த்தரிடத்துல கேளுங்க, என்னை நிலைப்படுத்தும், என் கணவனாரை நிலைப்படுத்தும், என் குடும்பத்தை நிலைப்படுத்தும், என் பிள்ளையை நிலைப்படுத்தும், ஆண்டவரே என்னுடைய வேலையை நிலைப்படுத்தும். நிலைவரமான ஒரு ஆவியை கர்த்தர் இப்பொழுது எனக்குள்ளே கட்டளை இடுவீராக. ஹல்லேலூயா. கட்டளை இடுவீராக. ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. நிலைவரமான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர், ஒரு வருமானத்தை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பேதுருவா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சந்திச்ச உடனே நீ பேதுருவா இருக்கிறாய், நீ பேதுருவா இருக்கிறாய். பேதுரு அப்படின்றதுக்கு நாணல் அப்படின்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை எப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொன்னா, கற்பாறையாய் மாற்றுவேன். நான் உன்னை கற்பாறையாய் மாற்றுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நாணலை போல அங்கும் இங்கும் சாய்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பேதுருவுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின்படி ஆண்டவர் உங்களை கற்பாறையாய் மாற்றுவாராக. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவனை அது நொறுக்கி போடும். கர்த்தர் கேபாவாய், கர்த்தர் உங்களை நிலைவரமாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எது வந்தாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்களேன், நிலையா நிற்கணும். ஆரம்பத்தில் சிலருடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கையை வச்சு நான் எப்படி காலத்தை தாண்டுவேன், நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு தோணும். அவ்வளவு கேள்விக்குறிகள் வரும் சிலருடைய வாழ்க்கையில். எத்தனை வருஷம் இந்த மனைவியோட நான் வாழ முடியும், எத்தனை வருஷம் இந்த கணவனோட நான் வாழ முடியும், இவ்வளவு மோசமான கேரக்டரா இருக்கிறாய், இவ்வளவு மோசமான, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ஐயோ நான் விழுந்துட்டேன், ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன். சில நேரத்தில் அப்படி சிலருக்கு தோன்றும், சிலருக்கு அப்படி தோன்றும். அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து போகலாம். சிலருடைய குடும்ப வாழ்க்கையை நினைச்சா ஒரு நாளே வாழ முடியல, ஒரு வருஷமே வாழ முடியல, நான் காலம் முழுவதும் எப்படி வாழ போறேனே, வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலை கூட வரலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நோ நோ, ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் நீடிக்க விட மாட்டார். கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றுவார், கர்த்தர் அந்த மனுஷியை மாற்றுவார். ஆண்டவரால மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், அந்த மனிதரை கர்த்தர் மாற்றுவார். அவர் அந்த காரியத்தை மாற்றினதற்கு பிற்பாடு நீங்கள் அந்த இடத்திலே சாட்சிகளாய் நிற்பீர்கள். எதை ஒண்ணா ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்தாலும் இதுக்கு மேல ஒரு தீர்மானம் எடுங்க, இதுக்கு மேல ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எப்படி நிற்பேன் அப்படின்னு சொன்னா, நிலையாய் நிற்பேன், நிலையாய் நான் நிற்பேன், நான் உறுதியாய் நிற்பேன். அந்த பலனை எனக்கு தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு நான் வலதுபுறமும் இடதுபுறமும் நான் சாய்வதே இல்லை. வேதத்திலே நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அலங்கத்தை கட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. எழுப்புதல் வந்த உடனே போய் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமா அமையுது, எல்லாமே சாதகமா அமையுது.
ராஜாவினிடத்துல போய் கேட்டோன்னா ராஜா ஓகே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த பட்டணத்துக்குள்ள வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய தரிசனத்தை சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை எல்லாரும் திடப்படுத்திட்டாங்க. நெகேமியா வந்து கையை நீட்டுறான், ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நான் இந்த இடிஞ்சு போன அலங்கத்தை கட்ட போறேன், என் கூட எத்தனை பேர் நிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அத்தனை பேர் கையை கொண்டு போய் அவன் கை மேல வச்சுட்டாங்க. ஐயா நான் நிக்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆரம்பம் எப்படி இருக்குது? ஆரம்பம் எப்படி இருக்குன்னா எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நன்மையா இருக்குது, கை கொடுத்தாச்சு. சில பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பம் சிலருக்கு ஜெகஜோதியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த டெடிகேஷன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ஓப்பன் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து, பிரதர் நீங்க வந்துருவீங்க பிரதர், நல்ல பிசினஸ் பிரதர், அப்படி பிரதர் இப்படி பிரதர், பயங்கரமா இருக்கும். இதே மாதிரி யாருக்கு நடக்குது? இந்த ஆண்டவர் அவனை நடத்தி வந்த விதத்தை ஷேர் பண்ண உடனே அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். ஆனா சரி வேலையை ஆரம்பிக்கலாமா, கட்டணம் கட்ட ஆரம்பிக்கலாமா, அவ்வளவுதான். கட்ட ஆரம்பிச்ச உடனே வேதம் சொல்லுது, மண்மேடுகள் மிச்சமா இருக்கிறது. எல்லாம் சோர்ந்துட்டாங்க, மனசு உடஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே காலையில 6 மணிக்கு வேலை செய்யறதுக்கு ஆளை பார்த்தா ஒருத்தரும் எல்லாம் எங்க போய் உட்காந்துட்டாங்க, சோர்ந்து போய் அவங்க வீட்டில் போய் ஒதுங்கி உட்காந்துட்டாங்க. வேணாப்பா நாங்க கட்டி என்னப்பா கண்டோம், அதெல்லாம் முடியாதுப்பா, சோகத்துக்கே வழி இல்லப்பா, அத்தனை பேரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நெகேமியா மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க சோர்ந்து போறீங்க, ஏன் நீங்க கைகளை தளர்ந்து விடுறீங்க, வாங்க கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நம்ம சுதந்திரிப்போம், நம்ம அதை கட்டி முடிப்போம். ஏன் நீ சரி எவ்வளோதான், யாருமே கோஆப்ரேட் பண்ணலை, நான் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டு போயிருந்தான்னா அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சிருக்க முடியுமா சொல்லுங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. கல்யாணமான புதுசுல அந்த மனைவியை பத்தி, கணவனாரை பத்தி, நல்ல பையன் நல்ல பொண்ணு, இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு மருமகன் உங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு மாமியார் உனக்கு கிடைப்பாங்களா, எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனா போக 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 எப்படி இருக்கலாம், இவளோட வாழவே முடியாது போல தெரியுது, இவரோட வாழவே முடியாது போல தெரியுது, இந்த குடும்பத்துல இருக்கவே முடியாது போல தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உடனே மனசுக்குள்ள இனி அப்படிதான் அப்படின்னு நீங்க அப்படி டிசைட் பண்ணிடக்கூடாது. எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு டிசைட் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு பெரிய குழிக்குள்ள வந்து விழுந்துட்டேன், இனி எழும்பவே முடியாது அப்படின்னு யோசிக்க முடியாது. நான் எங்கேயோ இருக்கிறேன், என் மனைவி எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கேன், என் கணவனார் எங்கேயோ இருக்கிறான், எங்க 2 பேருக்கும் செட்டே அப்படின்னு நினைக்க கூடாது. செட் பண்ற ஒருத்தர் இருக்கிறார், சரி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், தரிசனத்தை இணைக்கிற ஒருவர் இருக்கிறார், மாற்றுகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நீங்க மட்டும் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு நிலைவரமாய், இது கர்த்தர் கொடுத்த குடும்பம், இது கர்த்தர் கொடுத்த வேலை, இது கர்த்தர் கொடுத்த வருமானம், இது கர்த்தர் கொடுத்த தொழில், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று நினைச்சு நீங்க மட்டும் வைராக்கியமா நில்லுங்க. நீங்க கொஞ்சம் சகிச்சுக்குங்க, நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க, நீங்க கொஞ்சம் தாழ்ந்துருங்க, நீங்க கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. நான் நம்புறேன் சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் இந்த தரிசனம் என்னுடைய தரிசனம் தான், இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் தான், இந்த வேலை என்னுடைய வேலை தான் நீங்க சொல்லுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதை நிலைப்படுத்துகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஒருத்தரை தேடுறார், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேடுறாரு. எந்த குடும்பத்தை ஆண்டவர் தேடுறாருன்னா விட்டுட்டு ஓடுறவங்களே அல்ல, விட்டுட்டு ஓடுறவங்கள அல்ல. இது செட் ஆகல, அது செட் ஆகல, இது அப்படின்னு சொல்லி அதை இதையும் தெரிஞ்சுக்கிறவங்களே அல்ல. கர்த்தர் சொல்றாரு, ஒன்னா இருந்தாலும் அது அநேகருடைய பார்வைக்கு வந்து அற்பமாய் தெரிஞ்சாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உறுதியா பற்றி பிடிக்கணும். கல்ல வேதம் சொல்லுகிறது, தாவீது வந்து கவனையும் கல்லையும் தூக்கிட்டு வரும்போது இந்த இந்த அந்த கூட்டத்தில் நிற்கிற அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு காமெடியா இல்லை. கோலியாத்தே அப்படிதான் சொல்றான். தாவீதை பார்த்து என்ன சொல்றான், நீ ஒரு தடியையும் ஒரு கல்லையும் தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கேட்கல, நாயாடா, நான் இத்தோச்சோடு மனுஷனா நின்றுட்டு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய உருவம், எனக்கு முன்னாடி பரிசையை பிடிக்கிற ஒருத்தன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான், அவனை பார்த்த உடனே சத்தமா கர்ச்சிக்கிறத பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் அவன் சத்தம் போட பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றான், ஒரு கல்லையும் கூழாங்கல்ல தூக்கி அடப்பையில போட்டுட்டு கல்லை தூக்கிட்டு வரும்போது, என்னடி காமெடியா இருக்குடா, நீ வாடா, என்னுடைய ட்ரெஸ்ஸையாவது நீ என்ன பண்ணிட்டு. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வேணாம், எனக்கு 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 செட் ஆகல. எதோட தான் போனாரு கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு? அந்த கவனோடையும் அந்த கல்லோடையும் தான் போனாரு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த கவனையும் கல்லையும் கொண்டு வீழ்த்தினது யார? சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நீங்களே கேளு. நிறைய பேர் தடுமாற்றத்தில் வந்திருக்கலாம். இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? இந்த ஃபீல்டை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போனாதான் ஜெயிக்க முடியும். நீ இந்த மாதிரி கையில பெரிய ஆயுதத்தோட போனாதான் கோலியாத்தை வீழ்த்த முடியும். ஆனா உங்க கையில இருக்கிறது அதுதான். உங்க கையில இருக்கிறது கூழாங்கல் தான், உங்க கையில இருக்கிறது கவன் தான். ஆனா நான் நம்புறேன், என் கையில கூழாங்கல் இருந்தாலும், என் கையில இருக்கிறது வெறும் கவனா இருந்தாலும், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பயன்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை கொண்டு அவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்க படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிலைவரமாயிரு. தாவீது அந்த இடத்துல ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டிசைட் பண்ணிட்டாரு, எனக்கு இந்த கவனையும் கல்லையும் கொண்டு என்னை வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் என்னோடு கூட. உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் கவன் தான் சிஸ்டர், உங்கள்கிட்ட இருக்கிறது சாதாரணமான கூழாங்கல் தான் சிஸ்டர். ஆனா பிரதர், பயப்படாதீங்க. அந்த கூழாங்கல் தான் கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு பெரிய ஆயுதம். அந்த கவன் தான் எதிரியினுடைய பாளையத்தையே நொறுக்கிற ஒரு மிகப்பெரிய கருவியாய் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடும் இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளமால் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசு
எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போ. எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடு. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். பாடு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சத்தமாய் பாடி எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்னொரு விசை கூட. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை மேல தட்டி எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லிக்கொண்டே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லிக்கொண்டே இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் வந்ததற்கு பிற்பாடு, ஒரு வளர்ச்சியினுடைய எல்லையை அடைந்ததற்கு பிற்பாடு, ஒரு உயர்வு இல்லையென்றால் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பெருக்கம், ஒரு ஞானம் வந்ததற்கு பிற்பாடு நிறைய 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 அப்படின்னா ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு பலதை ஆரம்பிக்கிறதற்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் நிறைய செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் நிறைய செய்ய போற, கர்த்தர் நிறைய செய்ய போற. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை. ஆனால் ஒன்று மட்டும் இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு போங்க,
நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனையை பார்க்கறதுனால, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சண்டையை பார்க்கறதுனால, இது தப்பா நம்ம தெரிஞ்சிட்டோம், நமக்கு இது ஃபீல்டு இல்லை அப்படின்னு தயவு செய்து நீங்க ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த நபர் நேரே போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவரை விசாரித்த உடனே இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் பழக்கமே இல்லை. சிலரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப மரியாதையாக நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பழக்கமே இருக்காது. இந்த மனைவி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஏற்றின உடனே அவருக்கு இருந்த மனசு சுத்தமாக போயிடுச்சு, விட்டுருச்சு. அது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்த போதிலும் கூட அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. சரி மன்னிச்சிட்றேன், சரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய மனைவி கொண்டு போய் விட்டுட்டு அந்த போலீஸில் உள்ளவங்க எல்லாம் கேள்வி மேலே கேள்வி போட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகவே ஒரு வக்கீலை தான் பார்த்தாரு. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வக்கீலை போய் பார்த்து ஒரு டைவர்ஸ் லெட்டரை எழுதி, வேண்டாம் முடிச்சுக்கலாம், என்ன வேணும் அவங்களுக்கு கேளுங்க, எவ்வளோ பணம் வேணும் கேளுங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க கேளுங்க, க்ளோஸ் பண்ணிடலாம், பிள்ளைய அவள் வளர்த்துறாளா நான் வளர்த்துறேன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யாருடைய வார்த்தையும் கேட்கல, எதையுமே கேட்கல. மனசுக்குள்ள ஒரே டிசைட் பண்ணிட்டாரு. லெட்டரை அனுப்பிட்டாரு. லெட்டரை அனுப்பின அடுத்த 2 நாளையில் பொண்ணு வீட்டில் இருந்து பாஸ்டர் தேடி வர்றாங்க. பாஸ்டர் பிரதரை கூப்பிட்டு, பிரதர் என்ன பிரதர், பாஸ்டர் இதை குறித்து எதுவுமே பேசாதீங்க, பாஸ்டர் எதுவுமே பேசாதீங்க, வேண்டாம், முடியாது, நடக்காது பாஸ்டர். என்ன போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்ல ஏத்தியாச்சு, இதுக்கு மேல வேண்டாம் பாஸ்டர், என்னுடைய மனம் இறங்காது, நான் வேணா தனியா இருந்துட்டு போறேன், இனி குடும்பம்ன்ற ஒன்று எனக்கு இல்லை பாஸ்டர், இனி கணவன் மனைவியினுடைய உடறவு ஒன்றும் இல்லை பாஸ்டர். ஸ்ட்ரிக்டா இந்த சிஸ்டர் அப்போ கோவப்பட்டாலும் ஒரு மாதம் தாண்டின உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவர் இவ்வளவு வருத்தப்படுவார், இவ்வளவு ரியாக்ஷன் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களும் என்னமோ கோபத்தில் சுற்றி இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ட்ரிகர் பண்ணனால போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, இல்லை இவர் இப்படி டைவர்ஸ் லெட்டர் அனுப்புவார் நான் நினைக்கவே இல்லைன்னு நாளுக்கு நாள் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோன்னே பிளாக் பண்ணிட்டாரு. எந்தெந்த ரீதியிலெல்லாம் அந்த சிஸ்டர் அவரை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்களோ அது எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்தர் மூலமாக பேசுறதுக்கு அந்த நபரோட பேசுறதை கட் பண்ணிட்டுவாரு. என் வாழ்க்கையில் ஒருத்தி இருந்தா அவ்வளோதான், அவ செத்து போயிட்டா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிஞ்சு செத்து போயிட்டா, அவ மரிச்சாச்சு. எத்தனையோ பேர் அவருக்கு நேசமானவங்க, அவருக்கு விருப்பமானவங்க, அவருக்கு பிடிச்சவங்க எத்தனையோ பேர் அவர் இடத்துல போய் பேசிட்டாங்க. நோ, எதை வேணாலும் பேசுங்க, இதை மட்டும் பேசாதீங்க, எதை வேணாலும் பேசுங்க, இதை மட்டும் பேசுங்க. என் வாழ்க்கையில் அவள் செத்து போயிட்டா, முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சிஸ்டர் மட்டும் ஒரு நாள் என்கிட்ட என்ன பண்ணுறது, அவர் திரும்ப 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 கேட்டுட்டே, டைவர்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறாரு. அவங்க வக்கீல் ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் இது எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நானும் கேட்டேன், நான் இதை ட்ரை பண்ணிங்களா, இதை ட்ரை பண்ணி, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் பாஸ்டர், கடைசியில் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் கேட்கறது மாதிரியே நான் கொடுத்துறவா, அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். இனி திரும்பி ஒன்னானா கூட, சமாதானமானா கூட அவர் என்ன நல்லா சந்தோஷமா பழையது மாதிரி நேசிப்பாரான்னு எனக்கு தெரியாது. அவரோட திரும்பி வாழ்ந்த அந்த கொடுமையான காரியம், 2 பேர் பிரிஞ்சிருந்து எப்படி அந்த வாழ்க்கை, அதனால அவருடைய வாழ்க்கை அவர் பார்த்துக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு வந்த உடனே என்னுடைய மனதில் ஆண்டவர் தெளிவா ஒரு எண்ணத்தை வச்சாரு. டே,
நீ யாரா? மாத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? இந்த வார்த்தையினுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப வருது. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? உடனே உன்னை எண்ணத்துல அடுத்து உடனே அந்த வார்த்தை அப்படியே கனெக்ட் ஆகுது. எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, மரியாள் இடத்துல கனெக்ட் ஆகுது. மரியாள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்னுடைய சிந்தையில கனெக்ட் ஆயிட்டே இருக்குது. நான் ஸ்ட்ராங்கா அந்த சிஸ்டரை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னேன், ஒரே டைம் தான் உங்களுக்கு திருமணம், அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு நடந்திருக்கிறது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நீங்க செஞ்சது தவறுதான், 100% தவறு. ஆனா நீங்க பிரியக்கூடாது. நீங்க உறுதியா நில்லுங்க. கர்த்தர் அவரை கொண்டு வருவார், கர்த்தர் அவரை தொடுவார், ஆண்டவர் அவரை மாற்றுவார். உடனே அவங்க அடுத்த வார்த்தை கேட்டாங்க, கொண்டு வருவார், திரும்ப நாங்கள் ஒன்றாவோம். இதை நான் நம்பினாலும் வந்ததற்கு பிற்பாடு அவருடைய மனசில் இருக்கிற காயத்தை என்னால் அழிக்க முடியாது. அவர் திரும்ப என்னதான் இருந்தாலும் பழையது மாதிரி என்னை நேசிக்க மாட்டார். எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு நரகத்தில் வாழ்கிறத விட நான் வாழாமல் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அடுத்த வார்த்தை சொன்னேன், என் இயேசு மாற்றுவாரே ஆனால் அவரை கொஞ்சம் மாற்ற மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். 100% மாற்றுவார். நீங்க ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் மாறுவாரு கொஞ்சம் மாற மாட்டாரு, இந்த காயம் சாகிற வரைக்கும் அழியாம இருக்கும் நீங்க சொல்றதுக்கு யாரு? ஆண்டவருக்கு ஏன் அந்த கசப்பை 100% மாத்துறதுக்கு முடியாதா? உடனே அந்த சிஸ்டர், நம்புறேன் பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன், நான் காத்திருக்கிறேன், நான் பொறுத்திருக்கிறேன், எத்தனை நாளானாலும் வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க 2 இயர்ஸ். நான் சொன்னதுக்கு பிற்பாடும் 2 வருஷம். அந்த 2 வருஷமும் அந்த நபர் விடவே இல்லை. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எனக்கு குடு டைவர்ஸை கொடுத்துரு, நிம்மதியா இல்லைன்னா வாழ விட மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பிரச்சனை பண்ணாரு. 2 வருஷம் கண்ணீரோடு அமைதியா இருந்தாங்க. 2 இயர்ஸ் முடிஞ்ச உடனே திடீர்னு அவருக்கு மஞ்சக்காமாலன்ற ஒரு வியாதி வந்துச்சு. மஞ்சக்காமால முத்தி போய் மரணம் சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. இப்போ அவர் அந்த மரண படுக்கையில் படுத்து கிடக்கும்போது நிறைய பேர் அவரை வந்து பார்த்தாங்க. அவரை வந்து பார்த்ததுல எங்கிட்ட கேட்டாங்க, இப்படி இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, நான் மரண தருவாயில் இருக்கிற, நான் போய் பார்க்கலாமான்னு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, சிஸ்டர் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு, கோ, நீங்கள் போங்க, நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெட்டில் போன உடனே இவருக்கு ரொம்ப பிபி அதிகமாகி, அந்த நாயை முதல்ல வெளியே போக சொல்லுங்க, அந்த நாயினால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு படுத்த படுக்கையில். வந்த உடனே எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாரு, பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு எத்தனையோ தீமை செஞ்சாச்சு, அதனால அவருக்கு பட்ட காயம் ரொம்ப பெருசு. அவர் அந்த வார்த்தையில திட்டினாரு, விட்டுருங்க, பொறுமையாக விட்டுருங்க. அவங்க அம்மா அப்பா உடனே கொந்தளிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, அவன் இப்படி சாக கிடக்கிறான், ஆனால் அவன் வந்து நாயின்றது திட்டுறான், என் பிள்ளைய போய் இன்னும் இது பண்ண சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் அமைதியாக போங்க, நான் சொல்கிறத மட்டும் அவங்க கேட்குறாங்கல்ல, விட்டுருங்க அப்படின்னு. பெரிய சவால், அது பெரிய சவால். அவரை கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அடுத்த டைம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது செஞ்சுட்டு போங்க. இப்படியே அவர் படுத்த படுக்கையாய் 1.5 மாதம் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனவங்க டெய்லி போக ஆரம்பித்தாங்க, ஒரு நாள் 2 நேரம் போக ஆரம்பித்தாங்க. இவங்க உள்ள என்றாங்க, அந்த பிரதருடைய அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பித்தாங்க. சரி, இனி அவ தான் பார்த்துக்குவல்ல,
ஸோ இவங்க அந்த மெடிசனை எடுத்து கொடுக்குறதும், இவங்க வந்து அந்த சாப்பாடை கொடுக்குறதும், அந்த 1.5 மாசத்துக்குள்ள அவருடைய மனசில் இருந்த அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறப்பட்டு முழுவதுமாய் ரெடி ஆகி கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகி அவ்வளோதான். அவரும் ரெடி ஆகிட்டாரு. வியாதியிலேருந்து பரிபூர்ண சுகம் கிடச்சிருச்சு. டைவர்ஸ் லெஸ்டரை இன்னைக்கு கிழிச்சு போட்டுட்டு இன்னைக்கு 2 பேருமே குடும்பமாய் சமாதானமாய் முன்னாடி இருந்த ஐக்கியத்தை விட பெரிய ஐக்கியமாய் கர்த்தர் அவர்களை வாழ பண்ணி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, தேவனே என்ன ஆவியை தாரும்? சத்தமா சொல்லுங்க. மாறுமா? மாறுமா? உயர்த்துவாரா? என் கையை ஆசீர்வதிப்பாரா? இதே இடத்துல என் தலையை நிமிர பண்ண முடியுமா? எந்த இடத்துல தூக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டோமோ, எந்த தெருவில் அவமானப்பட்டோமோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த தெருவில் கண்ணீர் வடிக்கிறியோ அதே தெருவில் அதே இடத்துல உன்னை கம்பீரமா நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி கைவிடுவார்? அவர் எப்படி கைவிடுவார்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்து நில், நீ உறுதியாய் நில், நீ விசுவாசத்தோட நில், நீ நிலைவரமாய் நில். நீ எடுத்த தீர்மானத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் முகம் கர்த்தரை நோக்க கடவது. அவர் செய்வார், அவர் செய்வார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? யாராலே தடுக்க முடியும்? என் தேவனாலே உயர்த்த முடியாத மனிதன் என்று யார் உண்டு? நீ ஸ்ட்ராங்கா நில்லு, நீ ஸ்ட்ராங்கா நில்லு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த இடம் யாருக்கு வேணும்னாலும் எழும முடியாத இடமா இருக்கலாம். ஆனா என் தேவனுக்கு இந்த இடம், என் தலையை நிமிர பண்ணுவதற்கு இந்த இடம் என் தேவனால் முடியும். என் தேவனால் முடியும். என் தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே ஸ்தானத்தில். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விசுவாசம் வேணும். என்னன்னா, உன்னை கையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முயற்சியை எடுத்துட்டோம்னா அதை முடிக்க முடியாம, அதுல நிக்க முடியாம போராட்டம்ன்றது வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். போராட்டம் வருதுனாலே ஒரு தேவனுடைய பிள்ளை உடனே டிசைட் பண்ணிக்கணும், இதன் மூலமா ஆண்டவர் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. எடுத்த உடனே எதிர்ப்பு தான் வரும், எடுத்த உடனே பிரச்சனை தான் வரும், எடுத்த உடனே அவமானம் தான் வரும், எடுத்த உடனே புறக்கணிப்பு தான் வரும், எடுத்த உடனே தடுமாற்றம் தான் வரும், எடுத்த உடனே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். ஆனா இது எதையும் பார்த்து ஆண்டவருடைய பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை உறுதியா நிக்கணும். எதுல உறுதியா நிக்கணும்னா, இந்த இடத்திலேயே என்ன கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியாதுன்னா வேற எந்த இடத்துல போய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு? ஆண்டவரை பொறுத்த நீ இங்க வாப்பா, இங்க வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. ஆண்டவரை பொறுத்த அளவில் இடமோ பணமோ சூழ்நிலையோ என்னை உயர்த்துவதற்கு தடையே இல்லை. பிணம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கழுகுகள் வந்து, நீங்க மேல வளர்றதற்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாது, உள்ளே இருக்கிற ஆணி வேர் நிறைய பேருடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மேல வளர்த்தல, நான் உங்களை எங்க வளர்த்துட்டு இருக்கேன்? அஸ்திபாரத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றாரு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் ரொம்ப பலமாக்குறத நான் பார்க்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி மேல வளர்ச்சி இல்லை, உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்கிற அந்த வளர்ச்சி இல்லை. ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அடியிலே யாரும் பார்க்காத, யாரும் கண்டுகொள்ளாத அந்த இடத்திலே உன்னை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், வளர்த்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாய் நீ மேலே வளர்கிற அந்த நாள் வரும். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்திற்குள்ளே நல்லவர் 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 நல்லவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி
ஆண்டவரே என்னை நிற்க பண்ணுகிறவர் நீர்தானே. ஆண்டவரே என்னை நிற்க பண்ணுகிறவர் நீர்தானே. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை நிற்க பண்ணுகிறவர் நீர்தான். என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம் நீர்தான். ஆண்டவரே சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசினாரு. நீ உன்னுடைய மனதை தளர விடாது, உன் கைகளை நிகழ விடாதே. இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வெறுமையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுதானா, இதுதானா, இதுதானா? எத்தனை இடத்துல மாறிட்டேன், எத்தனை இடத்துல ஆண்டவரை மாத்தி மாத்தி போயிட்டேன். எனக்குரிய ஆசீர்வாதம் எங்கே, எனக்குரிய நிலைவரம் எங்கே? இத்தனை வயசாச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேனே. இத்தனை வயசாச்சு, இத்தனை வரைக்கும் நிலைவரமா ஒன்னும் எனக்கு இல்லையே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நிற்கிற இடத்திலே தரித்து நில், நீ நிற்கிற இடத்திலே தரித்து நில். நான் அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அங்கே இருக்கிற எல்லா ஏனாக்கியரையும் துரத்தி அந்த இடத்திலே நிலைவரப்படுத்துவே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நிறைய பேர் ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த செய்தியினுடைய இடையிலே கையை உயர்த்தி, ஆண்டவர் என் பிள்ளை நிலையில்லாம இருக்குதுப்பா, ஆனா இப்போ இன்னைக்கு போதகர் சொன்ன வார்த்தை உண்மையானால் எங்களை நிலைப்படுத்துவதற்கு நீ வல்லவர். சத்தத்தை உயர்த்தி அந்த ஜெபம் பண்ண ஆண்டவருடைய மகிமை அநேகர் மேல தொடட்டும். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுற ஓட்டத்தை வீண் பண்றதுக்கு யாரால முடியும்? யாராலே முடியாது. நன்றி அப்பா, நன்றி. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாடுவோம். அனுதின உணவு போல பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாடும் பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே.
ஹல்லேலூயா. ஒரு நாள் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னார்? உறுதியாய் 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 அந்த இடத்துல நிலைவரமாய். ஸோ என்ன நடந்தாலும் நிலைவரமாய், என்ன நடந்தாலும் ஒரே விசுவாசத்தோடு, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையோடு காத்திருங்கள். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம. இனி இனி ஒரு நாள் கூட என்னுடைய ஃபீல்டை நான் என்ன பண்ண மாட்டேன், சேஞ்ச் பண்ண மாட்டேன். தேவனிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே சொல்லுங்க, அதையே நாடி. அப்படின்னா விஷன், அந்த தரிசனம், அந்த விஷனை ஒண்ணு மேல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த எதிர்காலத்தை ஒண்ணுல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படிதான் ஓடணும்னா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு இடையில எல்லாமே வரும். அது நிறைவேறாதுன்னு உங்க வாழ்க்கையில சொல்றதுக்கு 1000 சூழ்நிலைகள் உண்டாகும். நீ நினைச்சது நடக்காது, நீ நினைச்சது மாதிரி அந்த வீட்டை வாங்க முடியாது, நீ நினைச்சது மாதிரி அந்த ஊழியத்தை செய்ய முடியாது, நீ நினைச்சது மாதிரி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது, இப்படி இருக்கு நீ எப்படி கட்டுவ, நீ இப்படி இருக்குது நீ எப்படி செய்வ. இந்த மாதிரி 1000கணக்கான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது வேற யாருடைய வாழ்க்கையும் கிடையாது, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் கர்த்தர் எனக்கு வைக்க போறாரு, இதுதான் என்னுடைய எதிர்காலம், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதற்கு நேராக நின்று ஓட ஆரம்பிச்ச உடனே, இல்ல அது நடக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது 10% இருக்குன்னா, அது நடக்காதுன்னு அவங்களுக்கு முன்னாடி வச்சது 90%. ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த தரிசனத்தை விட்டு தன்னுடைய கண்ணை என்ன பண்ணல, சத்தமா சொல்லுங்க, மாத்தவே இல்லை, எடுக்கவே இல்லை. இந்த இடையில வர்ற இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சகிச்சுக்கிட்டாங்க, தாங்கிக்கிட்டாங்க, கிருபையை கேட்டாங்க, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொன்னாங்க, விசுவாசிச்சாங்க. இது எப்படி வந்துச்சோ அப்படியே விலகிருச்சு. ஆனா என்ன கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவனிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடி அதை தேடி ஓடினேன். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும். பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அது கர்த்தராலே உண்டானது, ஆண்டவராலே உண்டானது. அதற்கு இடையிலே எத்தனையோ வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ தரித்து நில். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னை நடத்துகிற வழியை பார்க்காத, நீ கானானை மட்டும் பாரு. எந்த நேரத்தில் எப்போ உன்னை கானானில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த நேரத்தில் நான் உன்னை கொண்டு போவேன். இதை குறித்து நீ கவலைப்பட. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, உங்களை அழைச்சது கர்த்தர், உங்களுக்கு காமிச்சது கர்த்தர், உங்களுக்குள்ள எதிர்காலத்தை வச்சது கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு கானான காமிச்சிட்டாரு, இதை தருவேன் என்று வாக்கு கொடுத்தாரு, நான் இப்படி உன்னை நடத்த போறேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா இடையிலே கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற வனாந்தரம், இடையிலே கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற செங்கடல், இடையிலே கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற பார்வோன் சேனை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை குறித்து எவ்வளவேனும் சந்தேகப்படாதே, பயப்படாதே, நீ முன்னேறி கொண்டே இரு. கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கண்டிப்பாய் கைவிட மாட்டார். அவர் சொன்ன நல் வார்த்தை அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென்.